பிரதி சபாநாயகர் தலைமையில் பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பம். இன்றும் பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள். சிறப்புரிமை தொடர்பில் தயாசிறி விமல் அர்ச்சுனனுக்கு இடையில் கருத்து மோதல்கள். விரைவாக மாகாண சபையை நடத்துங்கள் நிசார் காரியப்பர் கோரிக்கை. யூடிவி சொந்தங்களுக்கு வணக்கம். யூடிவியினுடைய பாராளுமன்ற தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றம் காலை 9:30 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. பிரதி சபாநாயகரினுடைய தலைமையிலே இன்றைய பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு காலையிலே அமைச்சுகளுக்கான கேள்விகள், அதே போன்று அமைச்சரவை பத்திரங்கள் போன்றவற்றை தாக்கல் செய்து சில விடயங்கள் பேசப்பட்டது. அதன் பின்னர் வாய்மூல கேள்வி நேரம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வாய்மூல கேள்வி நேரத்தில் பிரதமரிடம் சில கேள்விகளை சமிந்த விஜயசிறி தொடுத்திருந்தார். அது தொடர்பிலே பிரதமர் பதில்களை வழங்கியிருந்தார். குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அறிக்கைகள் தொடர்பிலே பிரதமர் பேசியிருந்தார். கேள்விகளுக்கான பதில்களை வழங்கியிருந்தார். எனவே இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கல்வி சம்பந்தமான விடயங்களும் பேசப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அறிக்கை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாக பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். எனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை மீண்டும் சமர்ப்பியுங்கள் என்று கோரிக்கை விடுவது சரியான முறை அல்ல என்கின்ற ஒரு விடயத்தினை பிரதமர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். எனவே இது தொடர்பிலே பரவலான பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. එවනම් ජනාධිපතිතුමා රාජ්‍ය පරීක්ෂා කරන නිලධාරීනුත් නියෝජ්‍ය ඇමතුමා කියන ඒ නිලධාරීනුත් එම බුද්ධිශීලී නිලධාරීනුත් ඒ පරීක්ෂාවට වාජනය වෙලා තිබුණාද? එයාලා මේ වාර්තාව ඇතුළේ තිබෙනවද කියන කාරණේ පිළිබඳව අපිට දැනගන්න ඕනේ. තේරෙන්නේ නැතන ප්‍රශ්නේ මොකක්ද කියලා. දවසක විවාදයක් තිබ්බා මේ පිළිබඳ මම හිතන්නේ ඇති තරම් කරුණු ඉදිරිපත් වුණා. එතුමා දීලා තියෙන ප්‍රශ්නය අහන්නේ 2021 කොමිසන් සභාවේ වාර්තාව ගැන. ඒක 2021 ඉඳන්ම සභාගත කරලා තියෙන. ඉතින් ඒකේ කරුණු ඕන තරම් එතුමාටත් මෙතන ඉන්න සියලු දෙනාටමත් බලන්න පුළුවන්. பிறகு பாராளுமன்றத்தினுடைய விவாதம் ஆரம்பிக்க முதல் சில விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக பாராளுமன்ற விவகாரங்களில் சிறப்புரிமை தொடர்பிலே ஒரு முக்கிய இடம் பாராளுமன்றத்திலே வழங்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய சிறப்புரிமை தொடர்பிலே பரவலாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் கொள்கலன்கள் தொடர்பிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிஐடிக்கு அழைத்து விசாரணை செய்வது தொடர்பிலே கேள்விகள் தொடுக்கப்பட்டிருந்தன. தயாசிறி ஜெயசேகர குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தை சபாநாயகரிடம் கூறியிருந்தோம், ஆனால் இதற்கான பதில்கள் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தினை சொல்லியிருந்தார். அப்போது தயாசிறி ஜெயசேகர சற்று காரமாக பேசுகின்ற பொழுது பிமல் ரத்நாயக்க, வசந்த சமரசிங்க, அதே போன்று நலிந்த ஜெயதிஸ் ஆகியவர்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கி கொண்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் தங்களுடைய சிறப்புரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை சொல்லியிருந்தார்கள். ராமநாதன் அர்ச்சுனன் கூட பாராளுமன்றத்திலே பேசப்பட்ட ஒரு விடயத்திற்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டார். இது எவ்வாறு நியாயம், இது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விடயத்தினை கூறியிருந்தார் தயாசிறி ஜெயசேகர். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ராமநாதன் அர்ச்சுனனை சில வார்த்தைகளினால் சாடி இருந்தார் தயாசிறி ஜெயசேகர் இதற்கு முன்னரான அமர்வுகள். ஆனால் இன்றைய தினம் அர்ச்சுனன் பக்கம் கொஞ்சம் சாய்ந்து பேசியிருந்தார். எவ்வாறு இருப்பினும் ராமநாதன் அர்ச்சுனனும் தனக்கு ஒரு சிறு நேரம் வேண்டும் என்று கூறிவிட்டு தனக்கு நடந்த சம்பவத்தை இந்த இடத்திலே பதிவு செய்திருந்தார். Some other questions about all the other MPs as well. Now, Honorable Arjuna has an issue because he has said something in Parliament as he has been summoned. Arjuna මන්ත්‍රීතුමා මේ පාර්ලිමේන්තුවේ ඇතුලේ කරපු එකක් සම්බන්ධව තමයි මේ ක්‍රියාදාමය කතා කරේ. මොකද ඒක වෙලා තියෙන්නේ එතුමා ඊට පස්සේ මේ සම්බන්ධව වරප්‍රසාද ප්‍රශ්නයක් ඉල්ලපුවාම ඒකට ඊට දුන්නෙත් නෑ පාර්ලිමේන්තුවේ කතා කරන්න. He has said something outside the parliament. I have never spoken a single word outside the parliament. So where the parliament goes? Now the parliament speaker has given a letter to me saying that there are no things mentioned in the letter saying that 323 containers where the statement was taken based on my parliamentary speech.
எவ்வாறு இருப்பினும் விமல் ரத்நாயக்க இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளில் இந்த வாத பிரதிவாதங்களிலே குறிப்பிட்டிருந்தார். கொள்கலன் தொடர்பிலே கொள்கலன்கள் 323 கொள்கலன்கள் வெளியிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பிலே எல்லாம் தெளிவாக இருக்கிறது, அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது விடயங்கள் தகவல்கள் தெரிந்திருந்தால் நீங்கள் எங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சென்று அந்த உண்மைகளை நீங்கள் கூறிவிட்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஆயுதங்கள், நாட்டுக்கு தேவையில்லாத சில விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இதனால் தான் கொள்கலன்கள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டது என்கின்ற விடயத்தினை குறிப்பிட்டிருந்ததற்கு பதில் வழங்கும் விதமாக விமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை பாராளுமன்றத்திலே அந்த வாத பிரதிவாதங்களின் போது பேசியிருந்தார். සහ මුලින්ම ප්‍රතික්ෂේප කරනවා මගේ පැත්තෙන් කිසිම ආකාරයකින් මේ රේපු කන්ටේනර් නිදහස් කරනවා මොනවට මම සම්බන්ධ වෙලා නැහැ. එක ඒ නිසා මේක සම්බන්ධව මෙතුමලා මුලින්ම කිව්ව දේ තමයි පහුගිය ජනවාරි මාසෙදී ඔය රේගු වෘත්තීය සමිතියක් කිව්ව කරුණක් මත පදනම් වෙලා තමයි මෙතුමලා කිව්වා මොකද්ද බස්නාහිර පළාතේ ආණ්ඩුකාරතුමාගේ කියලා තමයි මෙතන ඔක්කොම කැක ගහ හිටියේ ජනවාරි මාසේ. ඊට පස්සේ ඒක තමයි දැන් කියනවා ඒගොල්ලෝ කිව්වේ නැහැලු. බස්නාහිර පළාත් பின்னர் பாராளுமன்றத்திலே இந்த வாத பிரதிவாதங்களில் சபாநாயகர் நடுநிலையாகி அமருங்கள், சபையை அமைதிப்படுத்தி கொண்டார், 2 பக்கங்களையும் அமைதிப்படுத்தி கொண்டு அமருங்கள் என்று கூறிவிட்டு பின்னர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே தனியார் உறுப்பினர் பிரேரணைகள் பிரேரிக்கப்பட்டன. குறிப்பாக தனியார் உறுப்பினர்களினால் கொண்டு வரப்பட்ட சில பிரேரணைகள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே விவாதத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் ஒரு பிரேரணைக்காக கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் விவாதிக்க இடம் வழங்கப்பட்டிருந்தது, கருத்துக்களை முன்வைக்க இடம் வழங்கப்பட்டிருந்தது. அதில் முக்கியமாக தேசிய விளையாட்டு அணி ஒன்றினை பிரித்தெடுப்பதற்காக தேசிய மட்டத்திலான சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களின் விளையாட்டுத்துறை தொடர்பிலே ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டது. இது ஹேசா விதானகே இந்த பிரேரணை தனியார் பிரேரணையாக முன்வைத்திருந்தார். அதே போன்று கிராமிய கூட்டுறவு வங்கி கட்டமைப்பில் உரிய முறையில் மேற்பார்வைகள் செய்வதற்கான வேலை திட்டம் ஒன்றினை முன்வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை முன்வைத்து ரோஹண பண்டார எதிர்க்கட்சியினுடைய ரோஹண பண்டார இந்த பிரேரணையை முன்வைத்திருந்தார். அதே போன்று தேசிய உற்பத்தியில் கால்நடை வளங்கள் துறையில் பங்களிப்பை அதிகரித்தல் என்கின்ற ஒரு விடயத்தினை சமிந்த விஜயசிறி பாராளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார். அதே போன்று ஒவ்வொரு இளைஞரின் போதும் வருமானத்தை ஈட்டும் தொழிலை கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு பிரேரணையை ரவி கருணாநாயக்க முன்வைத்திருந்தார். அதே போன்று அடிமட்டத்தில் செயற்படும் நாட்டில் உள்ள சகல உள்ளூராட்சி அதிகார சபைகள் தொடர்பிலும் மக்கள் கொண்டு வந்துள்ள அதிருப்தி தொடர்பிலே லால் பிரேமநாத் இந்த பிரேரணையை முன்வைத்திருந்தார். அதே போன்று பிட்டிகல, உடுகம, நெலுவை மற்றும் தெனியாய் ஆகிய நகரங்களில் அமைந்துள்ள சூழல் கட்டமைப்புகளை சுற்றுலாத்துறைகளாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பிரேரணையும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே தனிநபர் பிரேரணையாக முன்வைக்கப்பட்டது. இதன் போது கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் பாராளுமன்றத்தில் இந்த கிராமிய அபிவிருத்தி தொடர்பிலே, கிராமிய கூட்டுறவு சங்கங்கள் அல்லது அபிவிருத்தி கிராமிய வங்கிகள் தொடர்பிலே விவாதங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதன் போது நிசார் காரியப்பர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த கூட்டுறவு சங்கங்கள் அல்லது கூட்டுறவு வங்கிகள் இவை அனைத்தும் கூட்டுறவு சார்ந்த விடயங்கள் மாகாண சபையின் கீழே வருகிறது. எனவே மாகாண சபையில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தினை மத்திய அரசாங்கம் எடுத்து பேசுவது நியாயமில்லை என்கின்ற ஒரு விடயத்தினை சொல்லியிருந்தார். எனவே அவர் ஒரு விடயத்தை இங்கு ஆணித்தரமாக குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் இலங்கையில் 13வது திருத்த சட்டத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். எனவே மாகாண சபையை நடத்தாமல் மாகாண சபைக்கு சொந்தமான ஒரு விடயத்தில் விவாதிப்பது, கருத்து தெரிவிப்பது முறையல்ல. தான் இந்த விடயத்தில் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை, குறிப்பாக இது தொடர்பிலே தெளிவை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை கூறி நிசார் காரியப்பர் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியிருந்தார். முழுதாக 13வது திருத்த சட்டத்தின் கீழ் மாகாண சபைக்குரிய விடயம் அது சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு கண்ட்ரோல் வைத்துக் கொள்வது என்பது அந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் 13வது திருத்தச் சட்டத்தில் வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு முரணான விடயம். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது. கூட்டுறவு சங்கங்கள் அது வங்கியாக பெயரிட்டாலும் சரிதான், அதன் ஊடாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அது எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதிகமான அதிகாரத்தை வழங்கப்பட வேண்டும்.
ஆரம்பகட்ட ஊக்குவிப்புக்கான சில நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். புதிதாக அதற்கு எல்லாத்துக்கும் முன்பு இந்த அரசாங்கம் அவசரமாக 13வது திருத்த சட்டத்தின் கீழ் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும். பின்னர் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட தனிநபர் பிரேரணைகள் முன்மொழியப்பட்டு அதனுடைய விவாதங்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் ராசமாணிக்கம் சாணக்கியன் கூட இந்த பிரேரணைகள் தொடர்பிலே கருத்துக்களை தெரிவித்திருந்த பொழுது தமிழரசு கட்சியினுடைய ஒரு கடிதத்தினை மன்றிலே தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக இந்த செம்மணி கொலை தொடர்பிலே ஜனாதிபதிக்கு இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் ஒன்றினை எழுதியிருக்கிறது. இந்த கடிதத்தினை நான் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கின்றேன் என்கின்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டு அவர் அந்த கடிதத்தை வாசித்து அதன் பின்னர் அது மன்றிலே சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் ராமநாதன் அர்ச்சுனர் எழுந்து சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த இளைஞர்களுடைய தொழில் வாய்ப்பு விடயம் தொடர்பிலே பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்த பொழுது அந்த தொழில் வாய்ப்பு தொடர்பிலே ராமநாதன் அர்ச்சுனர் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார். குறிப்பாக அவருக்கு வழங்கப்பட்டது 3 நிமிடங்கள் தான். அதிலும் அவர் இந்த கொள்கலன் விவகாரத்தில் வசந்த சமரசிங்கவிற்கு பதில் வழங்கி இருந்தார். அந்த விவகாரத்தில் தான் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயத்தை தெளிவாக சொன்னார். 30 ஆண்டு காலம் நாங்கள் தனிநாளாக வாழ்ந்தவர்கள் என்கின்ற ஒரு கருத்தினை முடிவிலே கூறிவிட்டு தன்னுடைய உரையை முடித்துக் கொண்டார். வடக்கு மாகாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய 10 மில்லியன் டைவர்சிஃபைட் ஃபண்ட், அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பாக இருக்கு. அந்த பாராளுமன்ற நிதியை கூட எங்களுடைய அமைச்சர் இன்று வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆறு பேருக்கு எடுத்து தரவில்லை. எடுத்து தந்திருந்தால் அதிலே நாங்கள் ஒரு சிறந்த செயற்திட்டம் ஒன்றை செய்து வைத்திருக்கலாம். என்னுடைய வசந்த சமரசிங்க அவர்கள் சொன்னார், நாங்கள் பயம் இங்கே உள்ளே கதைப்பதற்கு வெளியே நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு தனிநாடு நடத்தினோம். நன்றி, வணக்கம். இன்றைய பாராளுமன்றத்தில் இவைதான் இடம்பெற்றது. மாலை 3:25 அளவிலே பாராளுமன்ற அமர்வுகள் நிறைவுக்கு வந்தது. எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் இன்றைய தினம் 3:25 அளவிலே நிறைவுக்கு வந்தது. நாங்களும் இது தொடர்பிலே சில விடயங்கள் இன்றைய தினம் முக்கியமாக பேசப்பட்ட விடயங்களினுடைய தொகுப்பை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளின் போதும் இது போன்ற பல சுவாரஸ்யமான விடயங்கள், பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய முக்கியமான விடயங்கள் தொடர்பில் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். விடை பெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.